ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருவினுடைய வீட்டில் சனி பகவான் சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் நல்லபடியாக மாதம் முழுவதுமே ஸ்தான வலுவோடு இருக்கிறார். பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி, அற்புதமான யோக அமைப்பு. 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகத்தோடு சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து நல்லபடியாக சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். 3, 4 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு 19ஆம் தேதி அளவில் ராசிநாதன் உச்சமடைந்து கடகத்தில் உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்த்து சனியையும் சாந்தப்படுத்த போகிறார். கேது பகவான் சிம்மத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகுவோ செவ்வாயோ கேதுவோ சனியோ இயற்கை அசுபர்கள் தனித்து ஒருவராக அமர்ந்திருக்கலாம். நல்லபடியாக 8ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். 12ஆம் இடத்துல கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். இதுதான் கோச்சார நிலைகள். இந்த அடிப்படையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாபெரும் சுபர்கள் குரு சுக்கிரன் புதன் 3 பேருமே மாறி மாறி நல்லபடியாக 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஜீவனஸ்தானம் வலுவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். இப்போது ஜீவனஸ்தானத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மாதம் முழுக்க சுக்கிரனுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு விழுந்து கொண்டே இருக்க போகிறது. ஜீவனஸ்தானம் வலுவாக செயல்படுகிற போது தொழிலில் உத்தியோகத்தில் வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் வேலை விடயங்களில் இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலகி நல்லபடியாக வருமானம் வர வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஜீவனஸ்தானம் நல்ல சுபத்துவமாக செயல்பட்டு விட்டால் வேலை தொழில் உத்தியோகத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலகிவிடும். அற்புதமான யோக அமைப்பு. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல அவரே தனாதிபதி ஆகி 2, 9 கூடையவர் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்லபடியாக 2ஆம் இடத்துல ஸ்தான வலுவோடு பாவத்துவம் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கிறார். தன் வீட்டில் ஸ்தான வலுவோடு இருக்கிறார். குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பம் கோயிலாக ஆகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றமாக போகலாம். கையில காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள். வருமானத்தில் ஏற்பட்ட குறைகள் எல்லாம் அப்படியே விலகி தவிடு பொடியாக போகிறது. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கிறேன். 2ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. தனம் குடும்பம் பாகிஸ்தானம் உடைய இன்கம் தாட் ப்ராசஸ் கமிட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அற்புதமான இடம் இந்த 2ஆம் இடம். 2ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்து தரப்படும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் அமையும். உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது வாக்கு பலிதம் ஏற்பட போகிறது. நீங்கள் கொடுக்கிற வாக்கை காப்பாற்ற முடியும். அற்புதமான இந்த யோக அமைப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல வலுவாக இருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருநாதர் உச்சகுரு 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. சனி பகவான் ஜென்மச்சனியாக உங்களுக்கு இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவர் செவ்வாயோடு ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக இல்லை. குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியில் கடகத்திலே ராசிநாதன் உச்சமடைந்து குரு பகவான் நல்லபடியாக சனியை பார்த்து சாந்தப்படுத்த போகிறார். சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிற போது தடை தாமதங்கள் விலகும். குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை விலகும். சோம்பல் பிடிவாதம் விலகும். இருள் விலகும். ஒளிமயமான எதிர்காலம் அற்புதமாக உங்களுக்காக காத்திருக்கிறது. ஜென்மச்சனி காலத்துல அற்புதமான ஒரு யோக அமைப்பு, ஒரு குட் நியூஸ். 19ஆம் தேதி அளவில் ராசிநாதன் உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்த்து ஜீவனாதிபதி உச்சமடைந்து சனியை சாந்தப்படுத்த போகிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். அற்புதமான பொற்காலத்துக்குள் மெல்ல அப்படியே நுழைந்து வருகிறீர்கள். என்னதான் 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்தாலும் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருந்து உங்களுக்கு தசாபுத்திகள் நடத்தி கொண்டிருந்தாலும் ஒரு 35-40% நன்மைகள் உறுதி செய்து தரப்பட்டிருக்கிறது.
உங்களுக்கு நடக்க போகிற அற்புதமான யோக தசையாக இருந்தால் 99 மார்க் வாங்க முடியும். அற்புதமாக இருக்கிறது. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல பரிவர்த்தனையாகி இருக்கிறார். சொந்த முயற்சியால் வெற்றி வாகை சூட முடியும். 4ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அம்மாவின் ஆசீர்வாதத்தை அற்புதமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அம்மாவிடம் ஏதாவது சம்மதத்தை வாங்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது சென்று அம்மாவின் கால்களை தொட்டு வணங்கி விடுங்கள். அம்மா சம்மதத்தை தந்து விடுவார். தாயின் ஆசீர்வாதம் கிடைக்கிற அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. அம்மா வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலகும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தாயின் பெருங்கருணையை, அதாவது தாய் என்கின்ற தெய்வம், நடமாடக்கூடிய தெய்வம், தாயின் கருணை கிடைக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம், அம்மாவின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அம்மாவின் ஆசீர்வாதத்தை பெற்று விடுங்கள். 4ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லை. உங்களுடைய சுக சௌகரியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. கல்வியில நீங்கள் முன்னேற்றமாக போக போகிறீர்கள். நிலையான சொத்துக்களை வாங்க போகிறீர்கள். வண்டி வாகன யோகம் ஏற்பட்டிருக்கிறது. வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். 4ஆம் இடம் அற்புதமாக செயல்பட போகிறது. 3ஆம் இடம் வலிமையாக செயல்பட போகிறது. 3ஆம் அதிபதி நல்லபடியாக பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். சொந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். மனதில் தைரியம் பிறக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நட்பு பாராட்ட போகிறார்கள். கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். அந்த தொடர்புகளால வியாபாரத்தில், வாழ்க்கையில, தொழிலில், உத்தியோகத்தில், வேலை அடிப்படையில் முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நல்ல கான்டாக்ட், நல்ல தொடர்புகள் கிடைக்க போகிறது. ஆறக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். கெட்டவர்கள் விலக போகிறார்கள். தீய சிந்தனைகள் விலக போகிறது. நல்லவர்கள் சேர போகிறார்கள். நன்மையாக எல்லாமே இருக்க போகிறது. 8, 7 கூடையவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். இந்த 2 அதிபதிகளும் பரிவர்த்தனை பெறுகிற போது அற்புதமான யோக அமைப்பு. திருமண தடைகள் எல்லாம் விலகி தவிடுபடியாக போகிறது. ஒரு நல்ல வரன் கிடைக்கவில்லையே, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே, ஒரு நல்ல பெண் கிடைக்கவில்லையே, திருமண வாழ்க்கைக்காக ஏங்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. நல்ல வரன் அறிமுகமாக போகிறது. ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் நல்ல அறிமுகங்கள் கிடைத்து இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு ராசியை குரு பார்க்கிற போது கெட்டிமலை சத்தம் கேட்குமே. திருமண தடைகள் எல்லாம் விலக போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். மனக்கசப்புகளோடு இருந்த கணவன் மனைவிக்கு இடையில ஏதாவது பிரிவுகள் ஏற்பட்டிருந்தால் மறுபடியும் ஒன்று சேரப் போகிறீர்கள். இளமைக்கால நினைவுகளோடு மறுபடியும் காதலில் விழப்போகிறீர்கள். கணவன் மனைவி, அதாவது காதலர்கள் காதலிப்பது ஒன்றும் பெரிய விடயம் இல்லை, புது விடயம் இல்லை. கணவனும் மனைவியும் காதலிக்க போகிறீர்கள். நல்ல கருத்து ஒற்றுமை இருக்க போகிறது. கணவனுக்கு மனைவிக்கு இடையில இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. அதாவது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணைக்கு புத்திசாலித்தனம் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. அதாவது கணவனால் நன்மை, மனைவியால் நன்மை, வாழ்க்கை துணையால் நன்மைகள் ஏற்பட போகிறது. தொழில் பங்குதாரர்களால் நன்மைகள் ஏற்பட போகிறது. நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட போகிறது. 7ஆம் இடம் சோசியல் ஐடென்டிட்டி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப் எல்லாம் 7ஆம் இடம் தானே. 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிற போது நண்பர்களால் நன்மை, வாழ்க்கை துணையால நன்மை, காதலன் காதலியால நன்மை, வெளிவட்டார பழக்க வழக்கங்களால நன்மை, புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்களால நன்மை, அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களால நன்மை. வாழ்க்கையில நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்புக்கு போகிறீர்களோ அத்தனை பேராலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான பொற்காலம். ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லட்டுமா? இந்த மாதத்துல 19ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துல குரு உச்சமடைந்து, உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்த்து சனியையும் சாந்தப்படுத்த போகிறார். ஜென்மச்சனி காலத்திலேயே உங்களுக்கு டபுள் ஜாக்பாட், அற்புதமான பொற்காலம். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜீவனஸ்தானம் மாதம் முழுவதுமே சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறது. பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்துல நல்லபடியாக பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மாதம் முழுக்க 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க போகிறார். 8ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அதாவது 8ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? பாக்கியம் செயல்படுகிறது, பூர்வ புண்ணியம் செயல்படுகிறது, சுகஸ்தானம் செயல்படுகிறது, லாபஸ்தானம் செயல்படுகிறது, ஜீவனஸ்தானம் செயல்படுகிறது, தனஸ்தானம் செயல்படுகிறது. எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. பெரும்பாலான ஆதிபத்தியங்களும் பெரும்பாலான கிரகங்களும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கிறது. மாணவ கண்மணிகள் ஒருபோதும் இல்லாதது போல கல்வியில அற்புதமாக சாதிக்க முடியும். தடைகளை விலக்கி கொண்டு கல்வியில சாதிக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். மாணவ கண்மணிகள் சோர்ந்து உட்காரக்கூடாது. உற்சாகமாக எழுந்து படித்து வெற்றி வகை சூடக்கூடிய அற்புதமான பொற்காலம். குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஜீவனஸ்தானம் மாதம் முழுவதுமே இயல்பாக செயல்பட போகிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஜீவனாதிபதி உச்சமடைய போகிறார்.
வேலையில, தொழில, வியாபாரத்துல மாற்றங்கள் நடக்க போகிறது. அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்கும். வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. அனைத்து நன்மையாக இருக்க போகிறது. தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. குரு பயிற்சி வருவதற்கு முன்பாகவே நேரடியாக குல தெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்கிவிட்டு வாருங்கள். அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.